ஓம் ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, என்னை தொட்ட இந்த நொடி முதலே, என்னுடைய வார்த்தைகளையும் இந்த பதிவையும் முழுவதுமாக கேட்ட நொடி முதலே உன் வாழ்க்கையில உனக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிடும். உனக்கான நல்ல வாழ்க்கையை தர வந்த இந்த கருப்பசாமி நான் சொல்றத முழுவதுமாக கேட்டு முடி. இனி உன் மனசே குளிரும் அளவுக்கு, உன் முகமெல்லாம் மலரும் அளவுக்கு உன் வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை நடத்த போறேன். இத்தனை நாளா நடந்த கஷ்டமான விஷயங்களை மட்டுமே பார்த்து பார்த்து பழகுன உனக்கு இனி நடக்க போற நல்ல விஷயங்கள் எல்லாம் சுகத்தையும் சந்தோஷத்தையும் மனதிற்கு மகிழ்ச்சியையும் குளிர்ச்சியையும் தரக்கூடியதாக இருக்க போகுது. உன் கூட பிறந்தவங்களா இருந்தாலும் சரி, கணவன் மனைவியா இருந்தாலும் சரி, பெற்ற குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பேரன் பேத்திகளாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய பிறவி குணம் ஒரு நாளும் மாறவே மாறாது. அவங்க எதை செய்யறதுக்காக இந்த பூமியில பிறப்பெடுத்தார்களோ அதை நிச்சயமாக அவர்கள் செய்தே தீர்வார்கள் என்பதுதானே விதி. அவங்களோட தலைவிதிய ஒன்னால மாத்தி அமைக்க முடியாது. முடிஞ்சா ஒதுங்கி நின்று அவங்க என்ன செய்யறாங்கன்னு மட்டும் வேடிக்கை பாரு. அதை விட்டுட்டு அவங்க தப்பு பண்றாங்க, நான் அவங்கள திருத்துறேன், நல்வழிப்படுத்துறேன், அவர்கள் வாழ்க்கையில் நீ பாதியில போய் அறிவுரை சொல்றேன்னு சொல்லி கெட்ட பேரை சம்பாதிச்சுக்காத. நீ நல்லது செய்ய போனாலும் சரி, நல்லது சொல்ல போனாலும் சரி, உன்னதான் கெட்டவன் குற்றவாளின்னு ஆக்கிடுவாங்க என் செல்லமே. இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய நல்ல குணம் உனக்குள்ள இருக்கு. ஆனா யாருக்காவது ஏதாவது கொடுக்கணும்னு நினைச்சா அப்படியே கொடுத்துடு. இது வேண்டாமான்னு மட்டும் ஒருபோதும் கேட்காதே. என்ன இது வேண்டுமா வேண்டாமான்னு கேட்கறதும் அல்லது இல்லை என்கிட்ட எதுவுமே கொடுக்கறதுக்கு இல்லைன்னு சொல்றது ஒண்ணுதான். ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைச்சிட்டினா எதுவுமே கேட்காமல் அவர்களுக்கு மனசார மனமு வந்து மகிழ்வோடு கொடுத்துடு. நீ அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சாலும் சரி, அல்லது எதையாவது தான தர்மம் செஞ்சாலும் சரி, அல்லது நல்லதையே செஞ்சாலும் அதன் மூலமாக உன் மனம் அடையும் ஆறுதலும் சந்தோஷமும் மிக பெரியதாக இருக்கும். வாழ்க்கையில சில பேரை விலக்கி வைக்கிறதும் சிலரிடமிருந்து விலகி இருப்பதும் உனக்கு நல்லது. நீ சுயநலமா வாழணும்னு நான் சொல்லல. யாரும் உன் மனசை கஷ்டப்படுத்திடக்கூடாது. நீ நல்லவங்க நம்பி போனவங்க எல்லாம் உன்னை காயப்படுத்திடக்கூடாது. நீ தன்மானத்தோட வாழ்க்கையில கஷ்டப்பட்டு வந்த நீ நல்லா ஜெயிச்சு சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக தான் சொல்றேன். உன் வாழ்க்கையில உன் கூட ஒத்து வராதவங்களையும் உன்னுடைய பேச்சுக்கும் உன்னுடைய குணத்துக்கும் ஒத்து வராத மனிதர்களையும் விட்டு விலகி நிக்கிறதுல தவறேதும் இல்லை என் செல்லமே. காசு பணம் சேர்க்கணும்னு நினைக்கிறத விட்டுட்டு நல்ல உறவுகளை, உனக்கு நல்லது நினைக்கிற மனிதர்களை உன் கூட வச்சுக்கோ. மற்றது எல்லாமே தானாக உன்னை தேடி வரும்னு சொல்றதெல்லாம் அப்பட்டமான பொய் போல உனக்கு தோணுதா? ஆனா உண்மை என்னன்னு நான் சொல்றேன், தெரிஞ்சுக்கோ. காசு பணத்தை சேர்த்து வச்சினா மற்றதெல்லாம் தானாகவே உன்னை தேடி வரக்கூடிய அளவுக்கு மனிதர்கள் இப்போது சுயநலமாக மாறிவிட்ட கலியுக காலமாக இது இருக்கு. உன்னிடம் பணம் இருந்தா ஒரு நாயை வாங்க முடியும். ஆனால் நீ அதன் மீது அன்பு காட்டினா மட்டும்தான் அதன் வாளை அசைக்க வைக்க முடியும். அதுபோல காசு பணம் இருந்தா மனிதர்கள் உன் கூட வந்து சேரலாமே தவிர அவர்கள் ஒருபோதும் உனக்கு நல்லது நினைப்பவர்களாக இருக்க மாட்டாங்க. உன் நல்ல மனசும் நல்ல குணமும் நீ செய்யக்கூடிய நன்மைகளும் தான் உன் வாழ்க்கையில உனக்கு நல்லதை நடத்தி தரும் என்பதை புரிஞ்சுக்கோ. சில சமயங்கள்ல சாப்பிட கூட தோணாம தூங்க கூட பிடிக்காம எதை பத்தியாவது நீ சிந்தனை செய்து கொண்டே இருக்கிறாய் தானே? முதல்ல உன் தன்னம்பிக்கையை அதிகரித்துக்கொள். கஷ்டம் நஷ்டம் பிரச்சனைங்கிறது எல்லார் வாழ்க்கையில இருக்கதான் செய்யுது. அதுக்காக எல்லாரும் சாப்பிடாம தூங்காம இருந்தா சரியாகிடுமா என்ன? அவங்க அடுத்த நாள் வேலையை பத்தி யோசிச்சுக்கிட்டு அன்னன்றைக்கு சரியா சாப்பிட்டு நிம்மதியா தூங்கினால் தானே அடுத்த நாள் அதற்கான வேலையை செய்து அவர்கள் வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும். எப்போதுமே யாருக்கு பின் வரிசையிலாவது போய் ஒளிஞ்சுக்காத. முன் வரிசையில வந்து நீ நினைக்கிறத சொல்லி பழகு. நீ நினைக்கிறத தைரியமா செஞ்சு பழகு. யாரை பார்த்தாலும் தைரியமாக அவர்கள் கண்களை பார்த்து தலை நிமிர்ந்து நேருக்கு நேராக பேசு. தலை குனிஞ்சு பேசுறதோ, யோசிச்சு யோசிச்சு பேசுறதோ, பயந்து கொண்டே பேசுவதோ வேண்டாம் என் செல்லமே. யார் எப்படிப்பட்ட பிரபலமாக இருந்தாலும் சரி, அவங்க முன்னால நீ தலை கவிழ்ந்து நிற்கதோ, தரையில் விரலால் கோலம் போடுவதோ வேணாம். நீ நடக்கிற வேகத்தை அதிகப்படுத்து. உன் நடையில் தெரியும் அந்த சுறுசுறுப்பும் உற்சாகமும் உன்னுடைய செயல் வேகத்தையும் அதிகரிக்கணும். நீ நினைச்ச காரியத்தையும் உனக்கு வெற்றிகரமாக மாத்தி கொடுக்கணும். வாழ்க்கையில நீ எத்தனையோ பேரை கடந்து போகிறாய் தானே. ஆனால் ஒரு சிலர் மட்டும்தான் நீ கண்கலங்கும்படி உன்னை கஷ்டப்படுத்திடுவாங்க. உன்னை கண்கலங்க வைத்த மனிதர்களை நினைச்சு கவலைப்படாம எல்லாத்தையும் அந்த கருப்பசாமி பார்த்துக்கிட்டு இருக்கார். அவர் எல்லாத்தையும் சரி செய்வான்ற நம்பிக்கையோட உன் வாழ்க்கையில செய்ய வேண்டிய வேலைகளை செஞ்சுட்டு போ. இந்த உலகத்துல உயர்ந்த நிலைக்கு சென்றவர்களின் வெற்றியின் ரகசியம் என்ன தெரியுமா? அவர்கள் ஒருபோதும் தன்னுடைய பழைய நிலைமையை மறக்காதுதான். நீயும் உன் வாழ்க்கையில
ஏற்கனவே நீ வாழ்ந்த காலங்களையும் பட்ட கஷ்டங்களையும் எவ்வளவோ தாண்டி வந்த துன்ப துயரங்களையும் ஞாபகத்துல வச்சுக்கிட்டு இனி ஒரு முறை அந்த நிலைமைக்கு போயிடக்கூடாதுன்ற எண்ணத்தோட வாழ்க்கையை உயர்வாக வாழ முயற்சி செய். ஒரு சிலருக்கு வேண்டாம்னு தூக்கி எறியக்கூடிய பொருள் என்பது அடுத்தவருக்கு மிகவும் அற்புதமானதாக இருக்கும். வீசி எறிந்த பொம்மையின் அருமை என்பது அதை எடுத்த அடுத்த குழந்தை விளையாடும் போது தானே தெரியும். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மனிதர்களின் மனமும் அப்படிதான். ஒரு சிலர் வேண்டாம்னு நினைக்கிற விஷயம் இன்னொருத்தருக்கு மிக அழகானதாகவும் அற்புதமானதாகவும் தெரியலாம். உன் வாழ்க்கையில உனக்கு கிடைச்ச எதையும் சாதாரணமானதாகவோ அற்பமானதாகவோ நினைச்சிடாத. எல்லாமே உனக்கானதுதான். உனக்கான உயர்வானதை தான் நான் கொடுப்பேன்னு புரிஞ்சுக்கிட்டு மனசுல நிறைவோட நிம்மதியோட வாழ பழகு. மனிதனுக்கு நிம்மதி இல்லாமைக்கு ஒரே ஒரு காரணம்தான் இருக்க முடியும். என்ன தெரியுமா? அமிர்தமே கொடுத்தாலும் கூட இதை விட சிறப்பான ஒண்ணு இன்னொன்னு இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு அதை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பான். இங்க இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் நான் என்னதான் செய்தாலும் அதையும் தாண்டி அடுத்ததை எதிர்பார்க்க கூடியவர்களாகவே இருந்துகிட்டு இருக்கீங்க. எப்போதும் உன் வாழ்க்கையில உனக்கான நல்லதை தான் நான் சொல்லுவேன், உனக்கான நல்லதை தான் செய்வேன்னு நம்பிக்கையோட இருக்க பழகு என் செல்லமே. உன்னை நம்பி யாராவது ஒருத்தர் உதவி செஞ்சாங்கன்னா அதை ஒருபோதும் மறந்துடாத. அதை மறந்து அவங்கள ஏமாத்தவும் நினைக்காத. ஏன்னா அவங்க வேணா உன்கிட்ட ஏமாறலாம். ஆனா அனைத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க என்னுடைய கணக்குல இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. நீ நல்லவனா கெட்டவனா என்பதை நிரூபிப்பதற்கு எதிரில் நிற்பவன் ஒன்றும் நீதிபதி இல்ல, நீ குற்றவாளியும் இல்ல. யார் உன்னை பத்தி என்ன குறை சொன்னாலும் குற்றம் சுமத்தினாலும் நீ எதுக்கும் பயப்படாம சந்தோஷமாயிரு, உண்மையாயிரு. ஏன்னா உனக்கு துணையா உன் அப்பா கருப்பசாமி நானல்லவா இருக்கேன். நல்லது செஞ்சவங்களுக்கு எப்படி நன்மையை செய்யறோனோ அதே போல தீமையை செய்தவர்களுக்கு உரிய தண்டனையையும் நான் நிச்சயமாக கொடுப்பேன். ஏதோ ஒரு விஷயம் தாமதம் ஆகுதுன்னா அதை காரணத்தோடு தான் நான் தாமதம் செய்கிறேன் என்பதை புரிந்து நடந்து கொள். நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன்னு மட்டும் ஒருபோதும் சொல்லி பழகாதே. ஏன்னா நீ அடிக்கடி கஷ்டமா இருக்கு கவலையா இருக்குன்னு சொன்னீனா அடிக்கடி உன்கிட்ட அக்கறையோடு தொடர்பு கொண்டு பேசுபவர்களின் எண்ணிக்கையும் குறைந்தே போகும். நீ ஒழுக்கத்தோட உன் வாழ்க்கையை சிறப்பாக அமைச்சுக்கிறதுக்கான வேலைகளை பார். கடைசியில ஏதாவது உனக்குன்னு ஒரு கஷ்டம்னா எப்பவுமே உன் கூட இருக்கிறது உன்னை பெத்தவங்க மட்டும்தான். ஏழையாக இருப்பவனுக்கு நண்பர்களும் கூட இங்கு குறைவாக தான் இருக்காங்க. ஏன்னா மனிதர்கள் எப்போதுமே விரும்புவது அழகிய குணத்தை அல்ல, அவங்கவங்கிட்ட இருக்கிற காசு பணத்தையாக. இந்த கலிகால உலகம் மாறி போயிடுச்சு. இப்போதெல்லாம் மனிதர்களுக்கு மரியாதை கிடைக்குதோ இல்லையோ, அவங்க வச்சிருக்கிற பணத்துக்கும் செல்வத்துக்கும் நல்லா மரியாதை கொடுக்கக்கூடிய மனிதர்களாக மாறி போயிட்டாங்க. நீ நேசிக்கிற மனிதரே உன்னை அதிகம் காயப்படுத்துறாங்களே நினைச்சு வருத்தப்படாத. இந்த கலியுக காலத்துல எல்லாமே இப்படிதான் நடக்கும். என்ன நடந்தாலும் எதை பத்தியும் பெரிதுபடுத்தாமல் பொருட்படுத்தாமல் எனக்கான நல்லது நிச்சயமாக நடக்கும் என்ற நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை வாழ பழகு. எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாதவன் சீக்கிரம் இறந்து போயிடுறான். ஆனா நல்ல பழக்கமே இல்லாதவர்கள் நன்றாக வாழ்ந்து கொண்டுதானே இருக்கிறார்கள். எல்லாத்துக்கும் காரணம் இருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை நிச்சயம் நான் சரி செய்வேன் என்ற நம்பிக்கையோடு சந்தோஷமாக வாழ தயாராகு. சீக்கிரமே ஒரு அதிசயம் நடக்கும்.